எங்க முதல்வர் விஜய கர்நாடகக்காரன் அவமானப்படுத்திடுவானோ இல்ல நாங்க தான் அவமானப்படுத்த விட்டுருவோமா? மொத்த தமிழ்நாடு கொந்தளிக்கும், ஒட்டுமொத்த தமிழ்நாடு பின்னாடி நிற்கும் அப்படின்னு சட்டசபையில் கொந்தளிச்சு பேசியிருக்காங்க நம்ம அக்கா பிரேமலதா. ஸோ ஃபைனலி அக்கா அம்சா ஆன் டியூட்டி. இப்படியெல்லாம் பேசி தாவைக்க கூட ரைட்டு. அட பாதவத்தி, உன்னை சோறு போட்டு கட்சிக்குள்ள கூட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன், நல்லாவே பண்ணிட்டேன் அப்படின்னு டிஎம்கே காரங்க எல்லாம் ஓரமாக தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்காங்க. பட் மக்களே, ஜோக்ஸ் அப்பார்ட், பிரேமலதா அக்காவுக்கு இருக்கிற அறிவும் பொறுப்பும் கூட இந்த விஷயத்தில் சில புறம்போக்குங்களுக்கு இல்லாமல் போயிட்டு அதை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. மொத்தத்தில் சட்டமன்றத்தில் சொந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற அக்காவும் குஜ்லி மஸ்து பண்ணி விட்டாங்க. தாவேக்கா எம்எல்ஏஸும் மினிஸ்டருமே டிஎம்கேவை ஒரே குஜ்லி மஸ்து பண்ணி விட்டாங்க. போங்க, வாழ்க்கையில எப்படி சில அடிகள் விடுறது சகஜம், அந்த மாதிரி தான் சட்டசபை கூட்டத்தொடர்னாலே எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் ஒருத்தர் மாற்றி சம்பவம் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் டிஎம்கே கட்சி இது வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும் அவங்க அடிக்காத ஆளுங்களே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து குஜ்லி மஸ்த் பண்ணி விடுவாங்க. பட் என்னைக்கு டிவிக்கு ஆட்சியில் உட்கார்ந்தாங்களோ அன்னையிலேருந்து இது வரைக்கும் இவங்க அடி வாங்காத ஏரியாவே இல்லை மக்களே. அதுலேயும் டிவிக்கே வாண்டடாலாம் போய் அடிக்கிறது இல்லை, இவங்களா போய் வாங்க எங்களை அடிங்கன்னு அடி வாங்கிக்கிறாங்க. இந்த வடிவேல் சொல்லுவார்ல, ஹாய் நேற்று அடிக்க வரேன்னு சொன்னீங்க வரல, அந்த மாதிரி. அப்படி ஒரு சில்லற கூத்து பண்ணும்போது தான் இவங்க கோரஸாக லாட்ரின்னு கற்றுக்கிட்டு இருந்தாங்க. உடனே ஆதவர்ஜனா எஞ்சி 900 கோடி ரூபா உங்கள் அப்பா வாங்கினாரு லாட்ரி கம்பெனிலேருந்து, அது எதுக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க, தைரியம் தான் சொல்லுங்க அப்படின்னாரு. உடனே உதயநிதி எஞ்சி உருட்டுறாரு. அப்படி அதை கொடுத்தது அவர் மாமனார் தான், அவரை கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்க அப்படின்னு. திங்களத்தோட இந்த பதிலுக்கு அங்கே உட்காந்துருக்க திருட்டு கூட்டம் அப்படின்னு மேசையை கை தட்டுறானுங்க. அட முட்டா பசங்களா, என்னத்த சொல்ல இவங்களெல்லாம். உடனே ஆதவர்ஜனா இருந்துச்சு, தம்பி அதை உங்கள் அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அவர் தான் காசு வாங்கினாரு, வீட்டுக்கு போய் கேளுங்க, அவர் பாவம் இங்கே காணோம், உங்களுக்கு ஒரு லாலிபாப் வாங்கி கொடுத்து கதையை புரிய பாரு, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டாரு. புஷ்யானந்த் இருக்காரு ஒரு படி மேலே. நேற்று என்னன்னா சிட்டிக்கும் கோவம் வருதுப்பா, இவங்க ஏதோ ஒன்று கம்ப்ளைண்ட் வச்சுருப்பாங்க போல், இந்த 3% 4% இதெல்லாம் உங்கள் சமயத்தில் உங்களுக்கு ரத்தத்தில் அது ஊறிட்டு அந்த பழக்க தோஷத்தில் இங்கே கேட்காதீங்க. எங்கள் தலைவர் நாங்கள் ஊழல் பண்ண எங்களை விட மாட்டார், பதவி விட்டே தூக்கிடுவார், ஆதாரம் இருந்தால் ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு அதிகாரமாக பேசுகிறாரு. அப்புறம் என்ன பண்ண, ஐயும் நம்பி விஜய் சார் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு அமைச்சர், கொஞ்சம் அதிகாரமாக பேசி தானே ஆகணும், பேசிட்டாரு போல். இதை பார்த்துட்டு டிஎம்கே காரங்க, நீ எல்லாம் எங்கள் எய்த்தாப்பில் நின்று இப்படி பேசுகிற அளவுக்கு எங்கள் நிலமை ஆயிட்டு பற்றியா கரகண்டா அப்படின்னு அடங்கி போய் உட்காந்துருக்காங்க.